என்னோட சம்மர் வெக்கேஷனோட அடுத்த டூருக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கேன். பேர் தான் சம்மர் வெக்கேஷன். பாருங்கள் மழை எப்படி அடித்து ஊற்றுதுன்னு. இன்றைக்கி இந்த டூரில் நான் வந்து தேக்கடியை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளானோட கிளம்பிட்டு இருக்கேன். மதுரையிலேருந்து கிளம்புறேன். இந்த கிளைமேட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு புதுவிதமான நம்பிக்கை பிறக்குது. இந்த ஹில் வியூ பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு. நம்ம கொஞ்ச நேரத்தில் தேக்கடியை ரீச் பண்ணிடுவோம். க்ளவுட்ஸ்லாம் ஓரளவு கிளியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சு ரோடை ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருச்சு. அங்கேருந்து ஒரு ஜீப் வருது பாருங்கள். நான் லாஸ்ட் டைம் கேரளாவில் இந்த மாதிரியான ஒரு ஜீப் சஃபாரி போனேன். ஃப்ரெண்ட்ஸ், ட்ராவலோட 3rd டே. இன்றைக்கி அம்மாவும் வந்திருக்காங்க நம்மளோட ட்ராவலுக்கு. இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் எங்கன்னா தேக்கடியில் இருக்கும். மதுரையிலேருந்து நான் காலையில் ஒரு 11:30க்கெலாம் கிளம்பிட்டேன். அப்புறமா நான் நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணி தான் போனேன். கண்டினியூஸாக நான் ட்ராவல் பண்ணல. ஆல்மோஸ்ட் டைம் வந்து இப்போ வந்து 5:20 ஆயிடுச்சு. 5:20 PM தேக்கடிக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து தேக்கடியோட நிறையா லோக்கல் ஷாப்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறமா கலரி அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது, கேரளாவோட ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதை பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அம்மா பல வருஷம் கழித்து இப்போ தான் தேக்கடிக்கு வந்திருக்காங்க. லைட்டிங்லாம் பார்த்து பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க. எனக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடு அப்படின்னு சொன்னனால நான் ஒரு வீடியோ எடுத்து கொடுத்துட்ருக்கேன். இந்த ஹோட்டலோட விளாக் நான் லேட்டராக என் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இது நான் ஒரு 3 to 4 months முன்னாடி வந்திருந்தேன். அப்போது ரொம்ப ட்ரையாக இருந்தது. இப்போ பயங்கர க்ரீனிஷாக இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு ரைட் டைம் போல். மங்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. நாளை காலையில் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா இங்கே இருக்க ஜீப் சஃபாரி, போட்டிங் எல்லாம் ஆல்ரெடி போயாச்சு. அம்மாவுக்காக தான் திருப்பி வந்திருக்கேன். இதுதான் சிங்கிங் போர்டுன்னு நினைக்கிறேன். Do you have some magnet which can be fridge magnet? Yes. This is Rudraksha, right? This is 2-face Rudraksha. 2 faces, 3 faces, 5 faces. And what is this one with like Ganesh like structure? Wow. This is 2 face. This is a 2-face Rudraksha. Yeah. This is 5 face, and already we are getting very small and little deities. These are from where do you import these Rudrakshas? From Nepal. All these are Nepali Rudrakshas. Wow, that's nice. Friends, நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வாங்க போகிறோம். ஒவ்வொரு ட்ரிப்பு போகும்போதும் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வாங்குவேன் நான். How much for one fridge magnet? 150. 150 each. So we are going to buy this one. நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்க போகிறோம். உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு ட்ரிப்பு முடியும் போது நான் ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்குவேன். இந்த கேரளா ட்ரிப்பில் நான் இது வாங்க போகிறேன். கோவா போயிருக்கும்போது அங்கே ஒரு டிஷர்ட் வாங்கினேன். கோவா அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ கேரளாவில் வந்து இங்கேயும் அதே மாதிரி கேரளா அப்படின்னு ஒரு டிஷர்ட் வாங்க போகிறேன். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக போய் ஒரு டிஷர்ட்டை கலெக்ட் பண்ணால் அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இந்த டிஷர்ட்டை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எப்படி இருக்குன்றதை பார்த்து சொல்லுங்கள். இந்த டிஷர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, கேரளா சின்ன சின்ன இது வெள்ளியா கல்லு, ஒரிஜினல் கல்லு. How much? It is 2,800 rupees. Coral, வெள்ளி, പിന്നെ gold, இது palating, gold palette. How much gold is there in? It's gold plated, not gold. Not gold. Not gold. என் கையில் இருக்க இந்த கிண்ணத்தோட பேர் வந்து சிங்கிங் பவுல், இல்லைன்னா டிபெட்டியன் சிங்கிங் பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவுல் ஸ்பெசிஃபிக்காக மெடிடேஷனுக்கும் அப்புறமா ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இதோட சத்தம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் நீங்களே. This is costly, right? Yeah, very costly. How much it is? This is 10,000. about 15,000. Wow, you can keep this, brother. Keep it safely. Very heavy. நீங்கள் தேக்கடி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த விஷயத்தை பண்ணிடுங்க. இங்கே ஏகப்பட்ட ஸ்பைசஸ் ஷாப் இருக்கும். உங்கள் கிச்சனுக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸையும் இங்கே வாங்கிக்கோங்க.
நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தேவையான சாம்பார் பொடி, இட்லி பொடி, அப்புறமா பிரியாணி செய்கிறதுக்கான எல்லா ஸ்பைசஸையும் இங்கேயே வாங்கிட்டோம். டேஸ்ட்டு நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.